அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது சுப பலன்களாக இருக்கலாம் அல்லது அசுப பலன்களாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பயணங்கள் நல்லது கொடுக்குமா அல்லது எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடனானது ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால் தான் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மனதில் தைரியம் கண்டிப்பாக கூடும். சுய நம்பிக்கை கண்டிப்பாக உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகலாம். அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதிரில் தோன்றக்கூடிய வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. இதுக்கான செலவா அதுக்கான செலவா அப்படின்னு பார்க்குறத விட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் செலவுகள் அதிகமாக வரலாம். அதிலும் தொழில் சம்பந்தமான செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த மேஷராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்கள் சந்தித்து வந்த ஒரு மதிப்பு மரியாதை காட்டிலும் இனிமேல் அதிகப்படியான மதிப்பு மரியாதையும் பெற போகிறீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து போன குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி போகும். உறவினர் மத்தியில் கண்டிப்பாக மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். பொதுவாகவே ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது. இதை மாற்றத்துக்கான வழி தெரியல. சின்ன விஷயமாக தான் இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உறவினருடைய மத்தியில் உங்களுக்கு ஒரு காசு பணம் கொடுக்கறதோ அல்லது மரியாதை குறைவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கூட இனிமேல் அதற்கான மாற்றங்கள் நிறைய கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு குறையலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு வேகமாக நடக்கும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பண வரத்தும் இருக்கும். தொழிலாளர்களால் மிகுந்த லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான நேரம் அமையலாம். அதே போல் குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கலாம். சக ஊழியர்களால் உதவியும் இருக்கும். உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதே போல் வாழ்க்கை துணை மூலமாக நன்மை அதிகமாக உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் இது எல்லாம் மந்தமான நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதலான லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்கன்னு சொல்லலாம்.
கார்த்திகை 1ஆம் பாதம் இவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை கூட காணப்படலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும், கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வசதி கண்டிப்பாக கூடியிருக்கும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் கூட ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை உண்டாகும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டி வரலாம். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் கண்டிப்பாக உற்சாகம் ஏற்படும். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடித போக்குவரத்து சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வரக்கூடிய வருமானம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். சக மனிதர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது. கவனத்தை சிதற விடாமல் உழைப்பது அவசியம். மனதில் இருந்த கவலைகள் வருத்தம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை நீங்களாம். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராகும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். போட்டிகள் குறையும். நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வதே மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் நன்கு புரிந்து நடந்து கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் வேலையை பார்க்கறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வத்தை எந்த வகையில் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை இப்போது செஞ்சிட்ருப்பீங்க. அது நல்ல வகையில் சேமிக்கிறது மிக மிக நல்லது. நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து வாழ்பவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது இப்போது இந்த நேரம் ரொம்ப நல்லது. ரொம்பவே கவனம் செலுத்துறது அவசியம். ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் சுமூகமாக தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. காதலரை பரஸ்பரமாக புரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது ரொம்ப நல்லது. பயணத்துக்கு மிக நல்லது அல்ல. அதே போல் இந்த நேரம் உங்களுக்கு பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது இல்லை. அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு இத்தனை நாளாக மேற்கொள்ளலை, குலதெய்வ வழிபாட்டிற்கு இப்போ போகலை, ஆனால் இனிமேல் குலதெய்வ வழிபாடை செய்யணுன்னா கண்டிப்பாக செஞ்சுடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதை கொடுக்காமல் நிறுத்துறது தான் நல்லது. கொடுத்து ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்கிறது பெருமை கிடையாது. அதனால் நீங்கள் கொடுத்து ஏமாற வேண்டாம். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்களை நீங்கள் செய்வது நல்லது. அதனால் நல்ல ஒரு ராஜ யோகம் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இது வரைக்கும் வராத பண வரவை கூட தேடி கொடுக்கும். இது வரைக்கும் எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்த பொருள் கூட உங்களை தேடி வரும். அதே போல் சேமிப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் பூர்வ சொத்துக்கள் அல்லது சகோதரர்கள் வழியில் அல்லது தாய் தந்தையர்கள் வழியில் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பெறுவது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் இணைவது, செவ்வாயினுடைய மாற்றம், இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சில ராசியான ஒரு இடத்துல அமரக்கூடிய ஒரு நேரமும் உண்டாகும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். உடல் நலனில் நீங்கள் இந்த நேரம் ரொம்பவே அக்கறையோடு இருக்கணும். உடல்நல பிரச்சனைகள் வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அந்த சின்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காம உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரம் உங்களால் அதனால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நேரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இவ்வளவு நாளாக இது நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு இருந்த நிகழ்வுகள் கூட இப்போ உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக வீடு, நிலம் போன்ற அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து செய்கிறது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூட தொழில் முயற்சிகள், பயணங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் மனதுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நீங்கள் 1க்கு 2 முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் அந்த வாய்ப்புகளை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குடும்பம் தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகும். நெருங்கிய உறவினர்களை சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாளைக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.